சுவாமியே சரணமையப்பா. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரேதுபியம் நமோ நமக. சுவாமிமார்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களுடைய அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. நம்ம முக்கியமான இடங்கள் சபரிமலையில் என்ன இடத்துக்கு போனோம்? நிறைய பேர் எப்படி போகிறாங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு நேரம் வந்துடுவாங்க. ஆனால் சபரிமலையில் பார்க்க வேண்டிய இடங்கள், அனுபவிக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. இந்த இடங்களை பற்றியெல்லாம் எனது மகன் அபிஷேக் ராஜு அவர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுதும் கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் தினமும் உங்களுக்கு காலையிலே இந்த ஸ்ரீ சங்கரா டிவியிலே வழங்க இருக்கிறார். சரணமையப்பா என்ற தலைப்பிலே. அன்பர்களே, அத்தனை பேரும் ஐயப்பனை பற்றி தெரிந்து கொண்டு ஐயப்பனை அனுபவித்து ஐயப்பனுக்கு வருடம் மாலை போட்டு சபரிமலைக்கு போய் ஐயப்பனுடைய அருளை நீங்கள் பெற்று நீங்கள் வேண்டியதை பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை தினமும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். நாம் எல்லோரும் இந்த கார்த்திகை மாதத்திலே ஐயப்பனை அனுபவிப்போம். சுவாமியே சரணமையப்பா. வாழ்க வளமுடன். சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ சங்கரா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த சரணமையப்பா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இந்த ஸ்ரீ சத்குருநாதனே ஐயப்பா அப்படிங்கிற இந்த பகுதியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்த சத்குருநாதனே ஐயப்பாங்கிற பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? சபரிமலையில் இருக்கும் அற்புதமான விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சபரிமலையே ஒரு அற்புதமான இடம்தான் இல்லையா? அதுலேயும் நிறைய இடங்கள் சபரிமலையை சுற்றியும் சரி, சபரிமலையிலும் சரி நிறைய இடங்கள், அற்புதமான இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களை பற்றி இந்த சத்குருநாதனே ஐயப்பா நிகழ்ச்சியில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த இடங்களுக்கு நம்ம எப்படி வழிபடணும், அந்த இடங்களுக்கு நம்ம எப்படி போகணும், அந்த இடங்களில் என்னென்ன இருக்குது, அந்த இடங்களில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். பந்தளம் அரண்மனை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஐயப்பன் பக்தர்களான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த பந்தளம் அரண்மனை இடம் எல்லாருக்குமே தெரியும். இந்த பந்தள அரண்மனையில் தான் சுவாமி ஐயப்பன் தன்னுடைய 1 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வளர்ந்தார் இல்லையா? நிறைய பேர் சபரிமலைக்கு போயிட்டு பந்தளம் அரண்மனைக்கு போகிறதில்ல, பந்தளத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதில்ல. நிச்சயமாக நம்ம சபரிமலைக்கு போகும்போது கட்டாயமான ஒன்றா, அதாவது கம்பல்சரியான விஷயமா இந்த பந்தள அரண்மனை வழிபாடை நம்ம முதல்ல வைக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே தான் ஐயப்பன் 12 வருஷம் வளர்ந்தார். சரி, பந்தள அரண்மனையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, பந்தள அரண்மனைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஐயப்பன் கோயில் இருக்குது, பந்தளம் ஐயப்பன் கோயில் இருக்குது. அந்த கோயிலை தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அந்த பந்தள அரண்மனையில் ஐயப்பன் எழுதிய புத்தகங்கள் இருக்குது. அதை நாங்கள் என்னுடைய தந்தையார் வீரமணி ராஜு அவர்களுடன் பந்தளத்துக்கு கச்சேரிக்கு போயிருக்கும்போது பந்தள ராஜா அவர்கள், இப்போ இருக்கிற பந்தள ராஜா அவர்கள் அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து எங்களுக்கு காமிச்சார். அதெல்லாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. ஐயப்பன் தான் கைப்பட எழுதிய புத்தகங்கள் அங்கே இருக்குது. 1. 2வது, ஐயப்பன் எழுதிய ஓலை, இந்த ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம், அதில் ஐயப்பன் எழுதியிருக்கார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஐயப்பனுடைய கையெழுத்து எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஐயப்பனுடைய கையெழுத்தை நம்ம அந்த பந்தள அரண்மனையில் தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அந்த பந்தள அரண்மனையில் ஐயப்பன் குளித்த குளம். ஐயப்பன் குளித்த ஒரு குளம் இருக்குது அந்த பந்தள அரண்மனையில். அதாவது அந்த குளத்தில், சரிங்க ஒரு குளம்னு சொல்கிறீங்க, அந்த குளத்தில் என்னங்க ஸ்பெஷாலிட்டி? எல்லா குளம் மாதிரியும் தானே அந்த குளம் இருக்கும், கரெக்டு தான். அது அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா குளம் மாதிரியும் தான் இருக்கும். ஆனால் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி அந்த குளத்தில் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, ஐயப்பன் 12 வயசு குழந்தை இல்லையா? 12 வயசு வரைக்கும் அங்கே இருந்தார் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஆத்துலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 12 வயசு குழந்தை. இப்போ நம்மளே வயசானவங்களே நம்ம சுடு தண்ணியில் தானே குளிக்கிறோம். கொஞ்சம் ரொம்ப ஹாட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டும் இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக நமக்கு ஏற்ற மாதிரி குளிக்கிறோம் இல்லையா? அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா? இன்று வரையில், இன்னைக்கு வரைக்கும் அந்த குளம் அதே மாதிரியே தான் இருக்குது. வெயில் காலத்துலேயும் சரி, குளிர்காலத்துலேயும் சரி. இப்போ நிறைய நீங்கள் ஆறுகள் குளங்கள்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த சபரிமலை யாத்திரைக்கு போகும்போதே நிறையா பேர் இந்த டேமில் குளிச்சுட்டு போகலாம், இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு போவோம்.
அந்த மாதிரி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிராக இருக்கும், சில்லுன்னு இருக்கும் தண்ணி. அது இதில் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே சில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சம் இதமாக இருக்கும் அது. ஆனால் இந்த பந்தளத்தில் இருக்கும் ஐயப்பன், சுவாமி ஐயப்பன் குளித்த குளம், அந்த குளத்தில் வந்து என்றைக்குமே ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். ரொம்ப சூடாக இருந்தாலும் சரி, ரொம்ப குளிராக இருந்தாலும் சரி, என்றைக்குமே ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். அந்த டெம்பரேச்சரை யாராலங்க மெயின்டைன் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுதான் ஐயப்பன், அதுதான் அவருடைய அற்புதம். இந்த பந்தளத்தில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. பந்தள அரண்மனை இருக்கு. அதை மாதிரி இந்த பந்தளத்தில் நீங்கள் உள்ளே போனேன்னா இந்த ஐயப்பன் கோயில் வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு ஐயப்பன் கோயில். அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகணும். அதனால சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் உங்கள் கவனத்திற்கு தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபரிமலை அப்படின்னு நம்ம மனசுல தோணித்துன்னா ரெண்டாவதா பந்தளத்துக்கும் நம்ம போகணும் அப்படின்னு இருக்கு. பந்தளத்தை சுத்தியே ஒரு 2-3 இடங்கள் ஐயப்பனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 2-3 அற்புதமான இடங்கள் இருக்கு. அதை நம்ம வருகிற எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா.